யோபு விஷயத்துல பார்த்தோம்னா, பிசாசுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே அவங்க மனைவி சொல்றா. என்ன சொல்றா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இது யாருக்கு வேணும்? பிசாசு. அது பிசாசு தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுது, நீங்க அவனை தொட்டீங்கன்னா அவன் என்ன செய்வான்? உங்களை கண்டிப்பா தூஷிப்பான். ஒவ்வொருத்தரையும் பிசாசு உங்களை தொடுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தரை தூஷிக்கும். அவ்வளவுதான். நீங்க ஆண்டவரை தூஷிக்கணும், ஆண்டவரை மறுதலிக்கணும், ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகணும்ன்றதான் பிசாசனுடைய எண்ணம். அந்த டைம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவரை தூஷிச்சிடக்கூடாது. ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்ல நம்ம யோபா தான் சொன்னார், கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் சில மனிதர்களை நம்ம எல்லையில இருந்து ஆண்டவர் நீக்கினாருன்னா இட் இஸ் ஓகேன்னு சொல்லுங்க. காட் நோஸ் எவ்ரிதிங். அவர் அடர்ந்த ஞானம் உள்ளவர். சில காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எனக்கு இது வேணும் இது வேணும், இல்லை இல்லை, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது எனக்கு ஆசீர்வாதம்.